அங்கன்வாடி குழந்தைகளின் தாய்மார்களுக்கான சிந்தனை காணொளி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய கூட்டத்திற்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். கடந்த வார சிந்தனை காணொளியை நீங்கள் ரசித்தீர்கள் என்று நம்புகிறோம். இன்றைய தினத்திற்கான வேலையை ஆரம்பிப்போம், வாருங்கள். பேல் தயாரிப்பது பற்றிய காணொளி மற்றும் அடையாளம் கண்டு வண்ணமயமாக்கும் பயிற்சித்தாள் பற்றிய உங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும். இப்போது நீங்கள் கொண்டு வந்த பயிற்சித்தாளை கையில் வைத்துக்கொண்டு புகைப்படம் எடுக்கவும். புகைப்படங்களை பிரதமின் பிரதிநிதிக்கு அனுப்பவும். அதுவரை காணொளியை இங்கேயே இடைநிறுத்துவோம். எங்களுடைய இந்த செயல்பாட்டின் பெயர் செய்து பார்க்கலாம். தரையில் 8 என்ற எண்ணை வரைந்து தாய்மார்களை 2 குழுக்களாக பிரித்து அவர்களை 8 என்ற எண்ணில் நிற்க செய்யுங்கள். பிறகு 1, 2, 3 என்ற எண்ணிக்கையில் ஒவ்வொரு குழுவிலிருந்து ஒரு தாய் பந்தை எடுத்து 8 குழுவினை சுற்றி ஓடுவார். தனது குழுவுக்கு திரும்பி பந்தை மற்றொரு தாய்க்கு அனுப்புவார். இரண்டாவது தாய் ஓடத் தொடங்குவார். விளையாட்டை வேகமாக முடிக்கும் குழு வெற்றியாளராக அறிவிக்கப்படும். செயல்பாடு தொடரும் வரை வீடியோவை இங்கேயே இடைநிறுத்துவோம். அனைத்து தாய்மார்களும் இந்த செயல்பாட்டை ரசித்திருப்பார்கள் என்று நம்புகிறோம். புதியதாக ஒன்றை கற்றுக்கொள்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம். நல்ல ஆரோக்கியத்தை பராமரிக்க தவறாமல் உடற்பயிற்சி செய்வது முக்கியம். இது தசைகளை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் உடலில் சரியான இரத்த ஓட்டத்தை ஊக்குவிக்கிறது. கூடுதலாக உடற்பயிற்சி உடல் நெகிழ்வு தன்மையை பராமரிக்க உதவுகிறது. உடற்பயிற்சியின் நன்மைகளை பற்றி மேலும் அறிய இந்த வீடியோவை காணுங்கள்.
இந்த காணொளியிலிருந்து நீங்கள் எவ்வாறு பயனடைந்தீர்கள்? ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்ளவும். வீட்டிற்கு சென்று குழந்தைகளுடன் சேர்ந்து செய்வோம் என்ற அடுத்த செயல்பாட்டிற்கு செல்வோம். புள்ளிகளை இணைப்பதன் மூலம் படத்தை முடித்து உங்களுக்கு விருப்பமான வண்ணத்துடன் நிரப்பவும். உங்கள் குழந்தை இந்த செயல்பாட்டை செய்து மகிழ்ந்தாரா? அந்த அனுபவத்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய தினத்திற்கான செயல்பாடுகளை இத்துடன் முடித்துக் கொள்கிறோம். இது போன்ற மேலும் பல தகவல்கள் மற்றும் செயல்பாடுகளுடன் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நன்றி.